ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட் ஒரு பார்ப்போம். இது அன்அஃபிஷியல் தான், பட் அஃபிஷியல் ஆஃப்டர் த ஷோ கெட்ஸ் ஓவர் அது வந்து ஆப்ரேட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸில் டிக்கெட்டு ஃபினாலே பிளான் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் அப்படிங்கிறத இப்படி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். இப்போ டிக்கெட்டு ஃபினாலே போர்டு ஒரு பெருசாக வந்துச்சு. அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே எழுதியிருக்கு. ஸோ எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. எல்லோரும் தனித்தனியாக கூப்பிட்றாரு பிக் பாஸ், முத்துக்குமரன், தீபக் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிற்கிறாங்க வரிசையாக. எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஸோ டிக்கெட்டு ஃபினாலே ஆரம்பமாகுது. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சாதனையான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டான ஃபைனலிஸ்ட்டாக பெறக்கூடிய முதல் நபர், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் கிடையாது, டைரெக்டாக ஃபினாலே மேடையில் கால் வைக்க போகும் முதல் நபர், 105 நாட்கள் கன்ஃபார்ம் அவர் அப்படின்றது எவ்வளோ பெரிய பாக்கியம், அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து ஒழுங்காக ஆடுங்க, திருப்பி சொல்ல மாட்டேன், ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், இது உங்களுக்கான மேடை, உங்களுக்கு நீங்கள் விட்டுறாதீங்க, உங்களுக்கு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சிரமம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேச முடியுமோ, விடாமுயற்சி இருக்கணும், விஸ்வரூபம் இருக்கணும் அப்படின்ற படப்பேர்லாம் சொல்லிட்டார் பிக் பாஸ். எல்லாமே நீங்கள் வந்து காட்ட வேண்டியிருக்கும். அதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டாரு. அடே என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னையிலேருந்து தான் இப்போ இருந்தா நைட்லேருந்தே அப்படின்ட்டார். ஆஹா, நாளிலேருந்து இல்லையா அப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட வியாழக்கிழமை வரைக்கும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் வச்சா கூட 9, 3, 6, 9, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே 9 டாஸ்க். இன்றைக்கி ஒரு 10 டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக 10 டாஸ்க் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 10 டாஸ்கில் யார் வந்து நம்பரில் ஃபஸ்ட்டில் இருக்காங்களோ 2வது இருக்காங்களோ அது அவங்க தான் அப்படியே பயங்கர போட்டியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் முடியும் யாரெல்லாம் முடியாது அப்படிங்கிறத ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஃபயராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. சரி, இப்போ ப்ரிப்ரேஷன்ஸ் யாரெல்லாம் வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படி இதை விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே போகுது. அதாவது ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு கையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, ஐ பிலீவ் இன் மை செல்ஃப், கமான், திஸ் இஸ் டிக்கெட் ஃபார் ஃபினாலே ஃபார் மீ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே வெறிய திராப்பில். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் வெளியே வந்து அப்படியே பார்க்குறாங்க, பவித்ரா அப்படியே பார்க்குறாங்க, ஃபயர் மோடுக்கு வராங்க பவித்ரா, கண்டிப்பாக நான் இதை தூக்குவேன் அப்படின்ற மாதிரி. இவங்க எல்லாம் இதை பண்ணிகிட்டு இருக்க பொழுது டக்குன்னு வந்து ராணுவ கூப்பிட்றாங்க, எல்லாம் இங்கே வா வா வா, அதை அப்படியே எகிரி வெயி தட்டு அப்படின்றாங்க கையை வச்சு. என்ன அப்படின்னா கையை வச்சு தர கரெக்டாக அவன் எட்டி பிடிக்கிறான். டிக்கெட்டு ஃபினாலே போட தொடுது. அப்போது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே உள்ளே இருக்கும் போல் தெரியுது. அந்த போர்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே டிக்கெட்டு ஃபினாலே கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து லாஸ்ட் இதில் வின்னர்னு ட்ராயிங் நினைக்கிறேன். அதனால தான் ராணுவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ராணுவ ஒரு ஜம்ப் பண்ணானா அவன் எடுத்துருவான் லாஸ்ட்டில் டிக்கெட்டு ஃபினாலே. ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஹைட்டை வச்சு ராயன் வந்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறான், அனலைஸ் பண்ணுறான். கரெக்டாக நிற்க வச்சும் பொழுது ஷூ இல்லாமல் ராணுவ நின்னான்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை வந்து தொட முடியுது. இது அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று இருக்குது இந்த போர்டு சம்மந்தப்பட்ட ஒரு டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி வந்து அவன் பிலீவ் பண்ணுறாங்க. ஏன்னா அது பயங்கரமாக இருக்குது. நாங்கள் வெளியே உருட்டின அளவுக்கு ரயான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உருட்டிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ரயான் ரிவ்யூராக வரலாம்னு நினைக்கிறேன். எல்லா குவாலிட்டிஸும் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. செம்மையாக அனலைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ யார் வின் பண்ண போகிறா, என்ன வின் பண்ண போகிறா, என்ன ஸ்டேட்டஸ், எல்லாத்தையும் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓட்டிங்கில் அன்அஃபிஷியலில் ஜாக்லின் முதலிடம் 13,000 வாக்குகள், தீபக் 2வது இடம் 13,000 வாக்குகள். தீபக் வந்துட்டார் ஜாக்லினை முந்துறதுக்கு. வேறு லெவலில் ராணவ் 11,000, அதான் 12,000 நெருங்கிட்டு அவனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பவி அடுத்து 11,000 வாக்குகள். அடுத்து விஷால் 9,000 வாக்குகள். மஞ்சரி 9,000 வாக்குகள். அருண் 8,900 வாக்குகள். ரயான், ஸோ ரயான் தான் இந்த வாரம் பலிகடா. ஆனால் இந்த வாரம் 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வட்டம் வந்து இந்த வாரம் 2, அடுத்த வாரம் தான் 1. இந்த வாரம் வந்து நிக்சனும் ரவீனாவும் போனாங்க போன சீசனில். அதுக்கடுத்த வாரம் விசித்ரா போனாங்க. ஸோ இந்த வாரம் 2 பேரில் யார் போவாங்க அப்படிங்கிறது தெரியல. இல்லை இந்த வாரம் 1 எடுத்து அடுத்த வாரம் 2 தூக்குறாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு அன்அஃபிஷியலில். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நமக்கு முடிஞ்சோடனே வந்துடும். அதை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ நைட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, குட் பை காய்ஸ்.